எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ட்ரிச்சி ஃபுட் கோர்ட்டில் ஒரு நாட்டுக்கோழி ரெசிபி தான் பார்க்க போகிறோம், நல்லாம்பட்டி ஊர் ஸ்டைலில். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அதோட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா இந்த பொருளோட வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கணும். இதில் 4 காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தீஞ்சிராமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை பொடி பண்ணி வச்சுக்கணும் தனியாக. அடுத்ததாக மறுபடியும் கடாயில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதில் வரமிளகாவை விதை இல்லாமல் 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன், விதையெல்லாம் எடுத்துட்டு. அதை போட்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே நான் நாட்டுக்கோழியை உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க, அதை இந்த சமயத்தில் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி. நான் கோழி சின்னதாக தான் எடுத்தோம், அதனால் 2 தக்காளி போட்டுக்கிறேன். 1 கிலோவுக்கு மேலே இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் கலருக்காக எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ வேக வச்ச கோழியை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணும். இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணிலாம் சுண்டுற வரையே நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். நமக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 5-6 பல் பூண்டு நறுக்கி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி இந்த வறுவலோடு நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல சுக்காவாக வேணும்னா நல்லா தண்ணி சுண்டுற வரைய வச்சு இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.